வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா நம்ம முடிச்சூர் ரோடு வெஸ்ட் தாம்பரம் அட்டை கம்பெனி. அப்படியே வந்தீங்கன்னா மார்வல் கவுண்டி. ஆக்சுவலாக அந்த ஹனுமான் டெம்பிள் ஒன்று இருக்கும், அந்த வெள்ளை வீடு மறைக்குது, காமிக்கிற பாருங்க. மெயின் ரோட்லேருந்து அப்படியே பேரலல் தான். கோயில் தெரியுதுங்களா? ஸோ அதுக்கு எதிர்த்தாப்புல மார்வல் கவுண்டி அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ். 40க்கு 80 நார்த் ஃபேஸிங். மக்கள் ரொம்ப விரும்புவீங்களே, நார்த் ஈஸ்டெல்லாம் ரொம்ப விரும்புகிறீங்களே. இது ஒரு கார்னர், அதே மாதிரி அந்த பக்கம் கார்னர், நம்ம இது மிடில் வடக்கு பார்த்த மாதிரி. 40க்கு 80. ஸோ பிளான் பண்ணுங்க. 4,000 per ஸ்கொயர் ஃபீட் கேட்குறாங்க. நேரில் பேசலாம். ஓனர் டு ஓனர், வாங்குகிற ஓனர் விற்கிற ஓனர். சரிங்களா? வாங்கி போடுங்க. ஏன்னா இன்றைக்கி தாம்பரம்லாம் நேற்றோ ஒரு பிளாட் வந்தது 9,500 per ஸ்கொயர் ஃபீட் முடிச்சூர் ரோட்டில். தாம்பரத்துலேயே 9,500 கேட்குறாங்க. கொஞ்சம் மாற்றி யோசிங்க. சரிங்களா? அப்படியே டபுள். நீங்கள் அங்கே அரை கிரவுண்டு வாங்கினா இங்கே 1 கிரவுண்டு வாங்கலாம். இயற்கை காற்று. எல்லாரும் வண்டி வச்சுருக்குறோம். கடவுள் கிருபையினால் எல்லாரும் வண்டி வச்சுருக்குறோம். ஆடி கார், பென்ஸ் கார், எஸ்சி கார், எல்லாமே பெரிய பெரிய வண்டி வச்சுருக்குறோம். இதில் ஒரு என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா 50 ஃபீட் ரோடு. இது 50 அடி ரோடு. மினி பஸ்ஸுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இப்படி போனால் அந்த பக்கம் மன்னிவாக்கம் வெளியே போயிடலாம். மன்னிவாக்கம் ரூபி ஒன்று இருக்கும், அந்த பக்கம் வெளியே போயிடலாம். 50 அடி ரோட்டில் ஒரு பிரம்மாண்ட மாளிகை கட்டுங்க. வாங்கி போடுங்க, வாங்கி போடுங்க. நல்ல 40 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கா, சூப்பராக கட்டலாம். ஸோ கால் பண்ணுங்க. 2025 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடுங்க. ஏன்னா ஜெட் வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. அடங்கவே மாட்டேங்குது. உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. 600 சதுரடியிலேருந்து இருக்குது நம்மக்கிட்ட. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டாக உடனே கட்டுற மாதிரியா, ரெடி டு ஆக்குபேவா, இல்லை ரெண்டல் இன்கம் வர்ற மாதிரி, ரெசிடென்ஸ், கமர்ஷியல், எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஃபுல் டைம் ஜாப், நோ ரெஸ்ட், நோ ஹாலிடே. ஸோ இதான் சைட்டு. பர்ஃபெக்டாக அளந்து கல் போட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.